ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி அப்படின்னாவே கைக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்டுக்கு வருங்க. அதையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாமல் ஒன்றாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காலங்காலமாக பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த பல பொருட்கள் குறித்து முழுமையான புரிதலை இன்றைய தலைமுறையினர் கொண்டிருக்கவில்லைன்னு தான் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியவை எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டவையாகவே தாங்க இருக்கும். அவர்கள் பார்த்திங்கன்னா மருந்தை தனியாக எடுத்ததே கிடையாது. உணவையே மருந்தாக்கி சாப்பிட்டு வந்தவர்கள் தான் நம்ம முன்னோர்கள். அது மட்டும் இல்லாமல் அழகு குறித்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் அப்படி தாங்க இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த மருதாணி ஒன்றுங்க. மருதாணி அப்படின்னாவே அழகு தரும் பொருளாகவே பார்க்கப்படுகிறது ஒன்றாக இருக்குங்க. ஆனால் இவை அழகை காக்கும் பொருளாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் காக்கும் பொருளாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்க மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய ஒன்றா இருக்குங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட இந்த மருதாணிக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. காயங்களுக்கும் சரி புண்களுக்கும் இரத்தத்தில் இருக்கும் நச்சை நீக்கவும் இந்த மருதாணி பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. எதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை சுத்திகரிக்க இந்த மருதாணியின் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி இலைகள் பார்த்தீங்கன்னா உடலில் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை நீக்க உதவுதுங்க. இந்த மருதாணி இலைகளை எடுத்து நீரில் கொதிக்க விட்டுட்டு அந்த நீரை வடிகட்டி அதில் 2 மடங்கு அளவு நீர் சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் படிப்படியாக வெளியேறுங்க. அது மட்டும் இல்லாமல் 1 டம்ளர் அளவு வரும் வரை குடித்தால் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறும், இரத்தமும் சுத்திகரிப்பாகுங்க. 6 மாதங்களுக்கு ஒரு முறை இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு நல்ல பலன் இருக்குது. ஆனால் மருதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தணும். காஞ்சி போன பூவையோ காஞ்சி போன இலையோ நம்ம பயன்படுத்திங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க. ஆழ்ந்த தூக்கம் இல்லையா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி பூவை மருதாணி செடியில் இருக்கக்கூடிய இந்த மரப்பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. தினமும் வெதுவெதுப்பான நீரில் 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பூக்களை அரைத்து சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் நல்லா வருங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நல்ல தூக்கம் வருங்க. தூக்க மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ரெமெடியை பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நகை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ வர்றது கொஞ்சம் ரேர் தாங்க. ஆனால் நகை சுற்றி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மருதாணி இலையை வச்சு பார்த்தீங்கன்னா நகங்களில் வரக்கூடிய நகை சுற்றி பார்த்தீங்கன்னா நகை விரல் இடுக்கில் புண், விரல்களில் ஓரங்களில் தோல் உரிதல் போன்ற பிரச்சனையை தான் நம்ம நகை சுத்தின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகளும் கிருமிகளும் தாங்க. இந்த நகை சுற்றி அதிக வலி கொண்டதாக இருக்கும், உபாதை அதிகம் தரக்கூடியதாக இருக்குங்க. இதை போக்க பார்த்தீங்கன்னா ஒரு எளிய வைத்தியமாக இந்த மருதாணி இலையை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து தடவிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாட்கள் வரை இதை நகத்தில் தடவி 1 மணி நேரம் விட்டு கழுவிட்டு வந்தீங்கன்னா நகை சுற்றி இருக்கிற இடமே காணாமல் போயிருங்க. கூடுதலாக நகத்தில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், பூஞ்சைகள் எல்லாமே வெளியேறிவிடுங்க. உடலில் கொப்பளங்கள், வேனல் கட்டிகள் அந்த மாதிரி இருந்தாலும் இது பயன்படுத்தலாம். கூடுதலாக வேப்பிலையை சிறிதளவு இதில் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. வாய்ப்புண்ணு, வாய் வேக்காலம், தொண்டை புண்ணு இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்க கூட இந்த மருதாணி இலையோட மருத்துவ குணங்களை பயன்படுத்திட்டு வந்தோம்னா படிப்படியாக இந்த பிரச்சனையெல்லாம் குறையுங்க. இந்த மருதாணி இலையை பார்த்திங்கன்னா நன்றாக கொதித்ததாக எடுத்து வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து அந்த நீரை வாயில் ஊற்றி சில வினாடிகள் வைத்திருந்து நன்றாக கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய் முழுக்க தண்ணீரை ஊற்ற இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா வாய்ப்புண்
அதிசயமாக 2 நாளில் காணாமல் போகக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வலி, எரிச்சல், உபாதை எதுவுமே இருக்காது. தொண்டை வரையும் கொப்புளங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிரும். அதனால் சுத்தமான நீரில் சுத்தம் செய்த மருதாணி கொழுந்தை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடலுக்குள் போனாலும் கெடுதல் எதுவுமே இருக்காதுங்க இந்த மருதாணி இலையினால். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரும நோய் பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு வருவாங்க. அவங்க கூட இந்த மருதாணி இலையை பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சருமத்தில் வரும் கரும்படை, வண்ணான் படை அப்படின்னு சொல்லக்கூடிய கால் இடுக்கிலும் கழுத்து கை இடுக்கிலும் தொடையிலும் வரக்கூடியதாக இருக்குங்க. இந்த மருதாணி இலையை மஞ்சள் வேப்பிலையுடன் அரைத்து அந்த இடத்தில் தடவி குளிக்க வேண்டும். தொடர்ந்து 1 மாதம் அளவுக்கு இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கரும்படை இருந்த இடம் காணாமல் போகுங்க. ஆனால் அதை பயன்படுத்தும் போது அதிக சோப்பு எதுவும் போடக்கூடாதுங்க. மருதாணி இலையை சரியாக பயன்படுத்தினால் அவை குஷ்ட நோயை கூட குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. சொறி, சிரங்கு போன்றவற்றுக்கு இது ஒரு சிறந்த வைத்தியமாக இருக்குங்க. எல்லாமே அளவாக கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோமா எந்த ஒரு நோய்க்குமே சிறந்த ஒரு மருந்தாக இருக்குங்க. நிறைய காட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் ஆணி மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா நடக்கவே போக 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 பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாமலே ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இந்த மருதாணி இலையை பயனை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதை படிப்படியாக குறைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் ஆணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளங்காலில் வரக்கூடிய ஒன்றுங்க. இந்த கால் ஆணி வந்த பிறகு உபாதை ரொம்ப தாங்க முடியாதுங்க. அதாவது வலி பிரச்சனை ரொம்ப இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. இவை அதிகமானால் குணப்படுத்தவும் மருதாணி ஒரு சிறப்பாக ஒரு மருந்தாக இருக்குங்க. வசம்பை இடித்து மருதாணியுடன் சேர்த்து அரைத்து அதில் மஞ்சள், கற்பூரம் கலந்து மீண்டும் அரைத்து விழுதாக்கி கொள்ளவும். இரவு படுக்கும்போது உள்ளங்காலில் கால் ஆணி இருக்கும் இடத்தில் அந்த விழுதை வைத்து மெல்லிய துணியில் கட்டினால் கால் ஆணி படிப்படியாக குறையக்கூடியதாக இருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் வரையாவது கட்டி வந்தாலே ஓரளவுக்கு குணமாகிருங்க இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியிலேயே அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்கவங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக தண்ணியிலேயே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு பனி வெடிப்பு நிறையா இருக்கும். இந்த பனிகாலங்களில் அதிக வெடிப்பு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட இந்த மருதாணி இலை ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதங்களில் பார்த்தீங்கன்னா எரிச்சல், சேற்றுப்புண், கால் நகம் சொத்தை போன்ற பிரச்சனைகளுக்கு கூட இந்த மருதாணி இலையை அரைத்து பாதத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட இந்த முறையை கடைபிடிச்சிட்டு வராங்க. அழகு பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா மருதாணியின் பங்கு அளவிட முடியாத ஒன்றாக இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு சிறப்பு இடம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த மருதாணி இலைகளை கொண்டு பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் எண்ணற்ற அளவில் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த மருதாணி இலை பார்த்தீங்கன்னா கை, கால்கள் அல்லது உள்ளங்கால்களில் மருதாணி அரைத்து பூசுவதால் உடல் வெப்பம் தணிந்து எரிச்சல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்குங்க. சரும பிரச்சனைகளுக்கும் கூட அலர்ஜிகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இயற்கையான கிருமி நாசினியாகவே அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மளுடைய தலைமுறை பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இளநரையை போக்கவும் தலைமுடிக்கு வலுமை சேர்க்கவும் இது உதவக்கூடியதாக இருக்குங்க. வாத நோய் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாத குடைச்சல், தலைவலி, கைகால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கால்களில் உள்ள நரம்பு புள்ளிகள் தூண்டப்பட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த மருதாணி இலை இருக்குங்க. மருதாணி இலையை அரைத்து எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து கை, கால்களில் பூசிக்கிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல அலர்ஜி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் முன்னதாக பெண்களிடம் ஒருவித எரிச்சலும் சிடுசிடுப்பும் இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி வரும். இவற்றுக்கெல்லாம் ஒரு காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க. இந்த இயற்கை வைத்தியம் விரல் முனைகளை தலைக்கான பகுதியான பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ குணங்கள் படைத்த மருதாணி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருதாணிக்கும் சரி அந்த மருதாணியோட பூவுக்கும் சரி நம்மை ஆழ்ந்து தூங்க வைக்கிற சக்தி அதுக்கு நிறைய இருக்குது. இரவுகளில் மருதாணி செடிக்கு அருகில் ஈஸி சேரில் சாய்ந்து கொண்டிருக்கும் காரணமே இதுதாங்க. தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.